Dear students, welcome back உயிர் டு உலகம் 25 யூடியூப் சேனல். 8ஆம் வகுப்பு அலகு 6 புள்ளியல் பயிற்சி 6.2ல் 4வது கணக்கு. கீழ்காணும் விவரங்களுக்கு நிகழ்வு செவ்வகம் வரைக. இங்கே பிரிவு இடைவெளி மாணவர்களின் எண்ணிக்கை கொடுத்துட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. நிகழ்வு செவ்வகம் நம்மளை வரைய சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் கணக்கில் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வரைய போகிறோம். இப்படி ஒரு கோடு வரைஞ்சிப்போம். இது எப்படி வரையணும்னா, ஒரு ஸ்கேலில் 1 சென்டிமீட்டர், இங்கே நல்லா பாருங்கள், இங்கே 12க்கும் 11க்கும் பாருங்கள், 1 சென்டிமீட்டர் கேப்பில் புள்ளி வச்சுக்கலாம். நம்ம எழுதுறதுக்கு எல்லாம் ஈக்குவலாக வரும் மெஷர்மெண்ட். அதனால் இப்படி ஒரு ஒய் அச்சும் எக்ஸ் அச்சும் வரைஞ்சிக்கலாம். எப்பயுமே மேலே இருக்கிறது ஒய், கீழே உள்ளது ஒய் டேஷ், இந்த பக்கம் இருக்கிறது எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ்லாம் மைனஸில் வரும், எக்ஸும் ஒய்யும் ப்ளஸில் வரும். இப்போ நம்ம கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0, 10, 10லேருந்து 20, 20லேருந்து 30, 30லேருந்து 40, அப்படி இது பிரிவு இடைவெளி பண்ணி கொடுத்துருக்காங்க. மாணவர்களின் எண்ணிக்கை கீழே கொடுத்துட்டாங்க. 5, 10 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கே 0 போட்டாச்சு. இங்கே 10, 20ன்னு வச்சுப்போம். எப்பயுமே இதை தான் நம்ம என்னென்னு வச்சுக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். பிரிவு இடைவெளி நம்ம எப்பயுமே எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். மாணவர்களின் எண்ணிக்கை தான் ஒய்ன்னு வச்சுக்கணும். அப்போ இங்கே 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா 2 எழுதிக்கிறேன். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22. இங்கே 23 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இன்னும் ஒரு பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல 24ன்னு போட்டுக்கலாம். அப்போ இங்கே ஒய் இப்படி போட்டுக்கலாம் 24 வரைக்கும். அப்போ தான் நம்மளுக்கு 23 வரும். இப்போது 0லேருந்து 10க்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5. அப்போ 0லேருந்து 10க்கு எப்படி போடணும், 5. இப்போ 4க்கும் 6க்கும் நடுவில் தான் 5 இருக்கும். அப்போ இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கலாம். இங்கே ஒரு புள்ளி, இப்படி ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இது இப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், எல்லாமே ஒரு சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள், 4 எங்கே இருக்குது, 6 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு நடுவில் 5ன்னு ஒரு பெரிய ஒரு சின்ன கோடு இருக்கா, அப்போ அதுதான் 5. இப்போ 4க்கும் 6க்கும் நடுவில் இருக்கிறது 5. அந்த நடுவில் கோடு போட்டாச்சு. கோடு போட்டு இந்த 10 வரைக்கும். அப்போ அதாவது 0லேருந்து 10க்குள்ளே மாணவர் எண்ணிக்கை 5. இங்கே பாருங்கள், 14க்கும் 16க்கும் நடுவில் இந்த கோடு வருது. அந்த கோடுக்கு நேரம் அது ஒரு புள்ளி வச்சுருக்கேன், 5. இப்போ 10க்கும் 20க்கும் இடையில் 5 வர்றதுனால இப்போ 20 கோடு இந்த 5க்கு நேராக வரைக்கும் கோடு போடணும். இப்படி கோடு போட்டு இப்போ இந்த கோடோட கண்டினியூஷன், ஏன்னா இது பிரிவு இடைவெளி தான். அப்போ இந்த கோடும் இவ்வளோ நீட்டுக்கு நம்ம கோடு போட்டுக்கணும். இங்கே 0லேருந்து 10க்குள்ளே 5, 0லேருந்து 10க்குள்ளே 5, 10லேருந்து 20க்குள்ளே 5, 14க்கும் 16க்கும் நடுவில் இருக்கும் பாயிண்ட்டு 5, இங்கே 5. அடுத்து 20லேருந்து 30க்குள்ளே 23 போட்டிருக்குமா, 23. நம்ம எழுத்தை பார்க்காதீங்க, அந்த புள்ளியை பாருங்கள். அப்போ 22க்கும் 24க்கும் நடுவில் இங்கே தான் என்னது 23. இதை நம்ம 23 வரைக்கும் கோடு போட போகிறோம். 23 வரைக்கும் கோடு போட்டாச்சு. இந்த கோட்டோட தொடர்ச்சியாகவே இது போட்டுடணும். அப்போ இங்கே 23ன்னு எழுதிக்கலாம். அடுத்து 30க்கும் 40க்கும் 20, 30க்கும் 40க்கும் மாணவர் எண்ணிக்கை 20. இந்த புள்ளி வச்சுக்கோங்க. இந்த புள்ளி வச்சு ஸ்கேல் இப்படி வச்சு கரெக்டாக பார்க்கணும். இந்த ஸ்கேலை இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக பார்த்துட்டு இப்போது 40லேருந்து ஒரு கோடு போட்டால் முடிஞ்சிடும். பாருங்க, இப்படி கரெக்டாக 20 புள்ளி வச்சு கோடு போட்டுடணும். இங்கே 40 வரைக்கும் போட்டாச்சு. அடுத்து 40லேருந்து 50க்குள்ளே 10 பேர். அப்போ 10 இங்கே இருக்குது. அப்போ இங்கே ஒரு கோடு வரைஞ்சிட்டு இந்த 10 அதுலேருந்து போட்டுடணும். 10 போட்டாச்சு. அடுத்து 50லேருந்து 60க்குள்ளே 7 சொல்லியிருக்காங்க. 7னா 6க்கும் 8க்கும் இடையில என்ன ஸ்கேலில் இப்போ 6க்கு நேராக 8க்கு நேரம், அது புள்ளியில் தான் பார்க்கணும். 6க்கு நேரம் 8க்கு நேரம் வச்சா இதுக்கு நடுவில் இந்த 5 வருது பாருங்க, 1 2 3 4 5 வருதா. அப்போ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு நேராக ஒரு கோடு, முதல்ல இந்த 60லேருந்து மேலே கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கோடை ஜாயின் பண்ணணும்.
இது மாதிரி வரைச்சிட்டு இப்போ 6க்கும் 8க்கும் நடுவில் 7, அப்போ இங்கே நம்ம 7ன்னு எழுதிக்கலாம். எழுதி முடிச்சுட்டு எக்ஸில் பிரிவு இடைவெளி எழுதிடணும். ஒயில் மாணவர் எண்ணிக்கை. எப்பயுமே அட்டவணையில் முதல்ல கொடுக்குறது எக்ஸு, அடுத்து கொடுக்குறது ஒய். அப்போ பிரிவு இடைவேளை எக்ஸில் எழுதிக்கிட்டு மாணவர் எண்ணிக்கை ஒயில் எழுதிக்கணும். எழுதிட்டு ஒரு கிராஃப் போடுறீங்கன்னா எப்பயுமே அளவு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. அந்த அளவு திட்டத்துக்கு மார்க் உண்டு. அப்போ அளவு திட்டம் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு, இதுதான் எக்ஸ் அச்சு. எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டருக்கு நம்ம எத்தனை எடுத்திருக்கோம்? 10 10 பிரிச்சிருக்கோம், 10 20ன்னு பிரிச்சிருக்கோம். அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 அலகுகள். இதே ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 2 பிரிச்சிருக்கோம். அப்போ 2. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மாணவர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 மாணவர்கள்னு போடலாம். அப்படி இல்லைன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 அலகுகள்னு போடலாம். இப்போ ஸ்கேலை வச்சு இது மாதிரி கிட்ட கோடு போட்டுக்கோங்க. நம்ம வரைஞ்சிருக்க இந்த செவ்வகத்தில் மட்டும் கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த கேள்வி முடிஞ்சிச்சு. எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டாக கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.